ஜோலார்பேட்டை ரயில்வே நிலையத்தில் ரயிலில் கடத்தி வந்த 4.5 லட்சம் மதிப்புள்ள 9 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. விசாகப்பட்டினம் கொல்லம் செல்லும் சிறப்பு ரயிலில் கஞ்சா கடத்துவதாக சென்னையில் உள்ள குற்ற புலனாய்வுத்துறைக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பெயரில் குற்ற புலனாய்வுத்துறை உதவி காவல் ஆய்வாளர் செல்வகுமார் மற்றும் ரயில்வே பாதுகாப்பு படை உதவி காவல் ஆய்வாளர் கோபால் ஆகியோர் ஜோலார்பேட்டை ரயில்வே நிலையத்தில் சோதனை மேற்கொண்டு வந்தனர். அப்போது விசாகப்பட்டினம் கொல்லம் சிறப்பு ரயிலில் பரிசோதனை செய்ததில் கழிவறை முன்பு இருந்த ஜெனரல் பெட்டியில் 5 பண்டல்களில் இருந்த 9 கிலோ கஞ்சா இருப்பது தெரியவந்தது. மேலும் போலீசார் வருவதை கண்ட கஞ்சா கடத்தல் நபர்கள் அங்கிருந்து தப்பி சென்றனர். அதனைத் தொடர்ந்து ரயிலில் இருந்த 4.5 லட்சம் மதிப்பிலான 9 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்து வேலூர் போதைப்பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு அலுவலகத்தில் ஒப்படைத்தனர். மேலும் தப்பியோடிய மர்ம நபர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.